6th standard term 3 chapter 3 perimeter and area ல exercise 3.1 ல 15th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா a square of side 2 cm is joined with a rectangle of length 15 cm breadth 10 cm அதாவது ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதோடைய சைடு 2 cm தமிழ் மீடியம் ஒரு சதுரத்துடைய பக்கம் கொடுத்திருக்காங்க அது 2 cm இந்த ஸ்கொயரை எதோட ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட ஜாயின் பண்றாங்க அந்த ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதோடைய பெரிமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ தமிழ் மீடியம் ஒரு சதுரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதோடைய பக்கம் 2 சென்டிமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த சதுரம் ஒரு செவ்வகத்தோட இணைக்கப்படுது அந்த செவ்வகத்தோடைய நீளம் மற்றும் அகலத்தை கொடுத்துருக்குறாங்க இதோடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவு கேட்குறாங்க ஸோ அவங்க கேட்குற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதிட வேண்டியது தான் பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்டு ஷேப் அதாவது இணைக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 இந்த சைடு 10 அப்போ அதே அளவு தான் இங்கே என்ன அளவு இருக்குதோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்குது தட் இஸ் 15 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த அளவும் வருமானு பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா இதோட இங்கே கட்டாயி இங்கே வெளியே வருது பார்த்தீங்களா இந்த அளவை தான் நம்ம கண்டுபிடிப்போம் அப்போ இந்த அளவு வராது கரெக்டுங்களா ஸோ இந்த பக்கம் 10ன்னா இந்த பக்கமும் என்னவா தான் இருக்கும்னா 10 ஸோ இந்த 10ல் இந்த மொத்த அளவு 10 அதில் இந்த 2 சென்டிமீட்டரை நம்ம சேர்க்க மாட்டோம் ஸோ அப்போது 10 - 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8ன்றது இந்த சைடோடைய அளவு ஸோ அப்போ திரும்ப சொல்கிறேன் இது 10ன்னா இதுவும் 10ன்ற அளவு பெரிமீட்டர்னு சொல்லும்போது நம்ம உள்ளே போக மாட்டோம் அப்படியே வெளியே மட்டும்தான் அளந்தெடுப்போம் ஸோ அப்படி நம்ம அளவெடுக்கும் போது இந்த இடத்துல எப்படி கட் ஆகிடுது அப்போ கட் ஆகும்போது இந்த அளவு மட்டும்தான் தேவைப்படுது மொத்த அளவு 10 சென்டிமீட்டர்னா இந்த அளவு வேண்டாம் இல்லைங்களா ஸோ இந்த அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்போ 10ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 அதுதான் இந்த ஏரியாவோட அளவு தட் இஸ் இந்த சைடோடைய அளவு ஸோ அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது 8 சென்டிமீட்டர் இந்த பக்கம் வரணும்னா இது என்னவா இருக்கும் 2 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ அந்த கம்பைன்டு ஷேப்புடைய பெரிமீட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போங்க 15 சென்டிமீட்டர் ப்ளஸ் கேல்குலேட் பண்ணும்போது சென்டிமீட்டர் போடணுன்ற அவசியம் கிடையாது 15 அப்படியே இந்த பக்கம் போங்க இது மொத்த அளவையும் எடுக்கிறோம் ஸோ 10 ப்ளஸ் அப்படியே இந்த பக்கம் வாங்க இதுவும் மொத்த அளவு எடுக்கிறோம் ஸோ ப்ளஸ் 15 இப்போ இந்த இடத்துல இறங்கும்போது இப்படி கட் பண்ணி இப்படி போயிடுறதுனால மொத்த அளவு 10ல் இந்த அளவை நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ அப்போ 10ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 அதுதான் இந்த சின்ன ஏரியாவோட அளவு 8 ஸோ அடுத்தது இப்படி வருவோங்களா இது ஸ்கொயர் ஷேப்புங்களா இப்போ ஸ்கொயருடைய சைடு என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2வாக இருக்கும் ஸோ ப்ளஸ் 2 அப்புறம் இப்படி இறங்குறோம் ஸோ தட் இஸ் ப்ளஸ் 2 அதுக்கு அடுத்தது இப்படி ஸோ அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 திரும்ப இங்கே போக வேண்டாம் ஏன்னா இந்த ஆல்ரெடி 15 தான் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா சம் ஓவர் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 + 15 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 + 10 is 40 இதை ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 50 +2 + 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 54 சென்டிமீட்டர்னு போடணும் ஏன்னா இது ஏரியான்னா மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் போடணும் இது வெறும்னு பெரிமீட்டர் சுற்றளவுன்னும் போது ஸ்கொயர்லாம் வராது ஸோ இதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 54 சென்டிமீட்டர் ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ